பொதுவாக நீங்கள் தெர்மாமீட்டர் ம். இந்த ஊரில் தான் முத சோதிச்சான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நாக்கில் வச்சு பார்க்கலாம். ஆமா. அதே மாதிரி இந்த பிபி பார்க்குறேன்னு சொல்லணும் அப்ரேட்டஸ் உடம்புல. ம். இந்த ஊரில் தான் 1786 சோதிச்சான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டுபிடிச்சது இங்க இல்லை, அங்கே கண்டுபிடிச்சி இந்த ஊரில் தான் டெஸ்ட் பண்ணுறான். மக்கள் நம்ம தான் மக்கள். நான் வந்து அதை குறை சொல்லலை, எந்த ஊர்லையாவது பண்ணட்டும். ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை மனிதனுடைய அளப்பெரிய வெற்றியை வந்து கண்டுபிடிப்பு தான் அது. அது சித்த மருத்துவம்னாலும் சரி, அது எந்த மருத்துவம்னாலும் சரி, அதை நம்ம வணங்குறோம், பெருமை கொள்கிறோம், அவங்க வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஊரில் தான் பண்ணான்னு சொல்ல வரேன். இது என்ன அடிப்படையில் நீங்கள் பண்ணீங்க? ரேண்டமாக எடுத்து கூட்டு கழித்தல் தானே, 100க்கு இத்தனை விழுக்காடு இருக்கும் போல் 60% மேல் வரும் பொழுது இது சரி அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ காய்ச்சலுக்கான அளவீடை என்ன அடிப்படையில் நீங்கள் பண்ணீங்க? இது அப்போ இதுதான் உங்கள் டெஸ்ட்டு. இது எல்லா டெஸ்ட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் இதை உத்து பார்க்கல, இதுதான் எனக்கு எவ்வளவு அறிவு வேண்டும் என்பதை என் மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய நிறுவனமோ அரசோ என்னை முடிவு செய்து திணிக்கப்படும். காய்ச்சலுக்கான அளவு இப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது தப்புங்கிறீங்களா? இல்லை, நான் தப்புன்னு சொல்ல. இங்கே தான் காய்ச்சல் இப்படி இருந்தால் காய்ச்சல்னு தெரியும்ல. நான் ஒரு கருவி வைக்கிறேங்க சார், நீங்கள் கருவியை நம்புறீங்க, நான் மனுஷன் நம்புகிறேன். அது பொய்யெல்லாம் சொல்லாது. இவன் பொய் சொல்லலாம், இன்னொருத்த வைத்தியம் சொல்லணும்ல. காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சல் எப்படி துவங்குன்னா முதல்ல மலச்சிக்கலில் துவங்கும். மலச்சிக்கல் வந்துடும், அதுக்கடுத்து கை கால் உளைச்சல் வரும், அதுக்கடுத்து கண்ணு லேச காந்தம். அது காய்ச்சல் என்ன மாதிரி போகுது, அது எந்த இடத்துல எச்ச இடத்துல தாக்குதுன்னா, நாசியை போய் தாக்குதுன்னா மூக்கு வடியும். நுரையீரலோ தொண்டை கீழேயோ பார்க்கணும் ஈரல் பகுதியை தாக்குதுன்னா இருமலாக வரும், சளியாக வரும், புகைச்சலாக வரும். அதுக்கும் தாண்டி இது போகுது அப்படின்னா, ஒன்று மண்டைக்கு போகும்போல பித்தத்தில் கலந்துச்சுன்னா மண்டைக்கு போயிடும், பாகத்தில் கிடந்துச்சுன்னா கீழே வந்துடும். அந்த சளி தானே, அது கபத்தில் நம்ம ஒட்டுமுகம் இருக்கும். இந்த அறிவை இது மக்களிடம் இருந்த அறிவு தான் அது. இதை அவனை காலி பண்ணிட்டீங்க.